அதிமுகவிலே இணைந்த முன்னாள் எம்எல்ஏ அதிர்ச்சியில் கதரும் ஸ்டாலின் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்திலே தேர்தலுக்குரிய பறைப்புரைகளை பூராமே, அதாவது தேர்தல் பிரச்சார வேலைகளை பூராம் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றியாக வேண்டும், ஆளும் கட்சியான திமுகவை ஒழித்தே தோற்கடித்தே தீர வேண்டும் என சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவிலே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவிலே அதிமுகவிலே பலர் வந்து தங்களை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்ல. அப்படித்தான் ஓபிஎஸ்க்கு மிக ஆதரவுகளை கொடுத்த முன்னாள் எம்எல்ஏ மறுபடியும் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்த நிலையிலே முக்கிய நிர்வாகிகள் பலர் மாற்று கட்சியில் இணைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த வகையில் ஓபிஎஸ் ஆதரவாளரும் கிருஷ்ணகிரி எக்ஸ் முன்னாள் எம்எல்ஏவுமான கோவிந்தராஜ் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அதாவது தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ் உடைய ஆதரவாளரும் கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்எல்ஏவுமான கோவிந்தராஜன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை அதிமுகவிலே மீண்டும் இணைத்திருக்கிறார். இது அதிமுக இணைந்திருப்பது ஓபிஎஸ் மற்றும் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திமுக இணைந்துள்ள ஓபிஎஸ் மூலம் அவரது ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க எண்ணியிருந்த ஸ்டாலினுக்கு சற்று அதிர்வலைகளை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிற இணைப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ் வைத்தியலிங்கம், அதே போல ஓபிஎஸ் உடைய மகனாகட்டும், ஓபிஎஸ் உடைய ஆதரவுகளை கொடுத்த முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பனாகட்டும், இவர்கள் பூராமே திமுக இணைந்தார்கள். அவர்களை வைத்து பல நபர்களை நாம் திமுகவிலே இணைத்து விடலாம், ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவரையும் திமுகவின் பக்கம் இழுத்து விட்டால் வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் அதிகரிக்கும் என நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் திமுக எடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே அதிமுகவிலே நாளுக்கு நாள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படித்தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிருஷ்ணகிரி தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏவும் கூட அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து, அதாவது கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து தன்னை அதிமுகவின் தாய் கழகத்திலே கள்ளக்கடிப்பு உறுப்பினராக மீண்டும் இணைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல். ஓபிஎஸ் மூலமாக அவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாம். அதாவது கண்டிப்பாக திமுகவிற்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள், நாங்கள் திமுகவின் மூலமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்கிறோம் என ஏகப்பட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் மசியாமல் நான் அதிமுகவின் பக்கம்தான் இருப்பேன், இல்லை என்றால் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன் என சொல்லி எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை தாய் கழகத்திலே மீண்டும் இணைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.